Hello everyone, very good morning. Today we are going to see the new topic projectile motions. In these motions, we have see about two types. First one is when the object throw in a horizontal direction, there is no angle, and second one is when the object is throwing in vertical direction a particular angle. Okay, good. First of all, we know that what do you mean by projectile and what do you mean by trajectory. Okay, good. Here, when an object is thrown in air with some initial velocity, not just upwards, and then allowed to move under the action of gravity alone, the object is said to be a projectile. அதாவது சிம்பிளாக சொல்கிறாங்கப்பா, ப்ரொஜெக்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணால் இனிஷியலாக த்ரோ பண்ணுற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் அதுக்கப்புறமா ஃபர்தராக there is no force applying on the object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த வித ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலை. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா மோஷன் ஆகுது டியூ டு அண்டர் த கிராவிட்டியை டெபெண்ட் பண்ணி அது என்ன ஆகுது, மோஷன் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஜெக்டல்னு சொல்லுவாங்கப்பா. நெக்ஸ்ட்டு ட்ரஜாக்டரின்னு சொல்லுவாங்க, அதான் எரிபாதைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஆப்ஜெக்டை எந்த பாத்தில் போகுது அந்த பாத்துக்கு இட்ஸ் மீன்ஸ் சொல்ல போனால் அந்த பார்ட்டிக்கல் ஃபாலோட் பை த பாத் இஸ் கால்ட் அஸ் ட்ரஜாக்டரி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா an object dropped from window of a moving train. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா a bullet fired from a rifle. செகண்ட் ஒன்மா. அடுத்து தேர்ட் ஒன் a ball thrown in any direction. Fourth one, a javelin or shot put thrown by an athlete. Fifth one, a jet of water issuing from the hole near the bottom of a water tank. இது மட்டும் நான் தமிழில் அர்த்தம் சொல்லிடுறேன், ஆனால் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அந்த வாட்டர் டேங்க் அடிப்பாகத்தில் என்ன பண்ணால் ஒரு சின்னதாக குழாய் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வழியே நம்ம என்ன பண்ணால் தண்ணீர் பீச்சு அடிக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேகமாக அடிக்கும் போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டல்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்த ப்ராசஸ், இட் இஸ் ஃபவுண்ட் தட் எ ப்ரொஜெக்டல் மூவ்ஸ் அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ். ப்ரொஜெக்டல் மூவ்ஸ் அண்டர் த கம்பைன்ஸ் ஆஃப் two velocities. First one is a uniform velocity in the horizontal direction which will not change provided there is no air resistance. ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி கொடுக்குறோம், அது சேஞ்ச் ஆகாது பிகாஸ் ஆஃப் அங்கே எந்த வித ஏர் ரெசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. செகண்ட் ஒன்ப்பா, யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இன் த வேர்ட்டிக்கல் டைரக்ஷன். அதாவது பண்ணால் வெலாசிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, ஒன்று ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலோ அப்படி இல்லைனா டிக்ரீஸ் ஆகும்போது, அதாவது பண்ணால் செங்குத்து நிலையிலன்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, குட். அதுக்கப்புறம் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொஜெக்டல் கிவன் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். அதாவது பண்ணால் கிடைமட்டமாக நம்ம என்ன பண்ணால் தூக்கி எறியப்படுற ஒரு பொருளோட இயக்கத்தை பற்றி படிக்கிறது. அடுத்து projectile given an initial velocity at an angle to the horizontal. அதாவது பண்ண ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். நம்ம தரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் என்ன பண்ணோன்னா ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறிகிறோமா, அது செகண்ட் டைப்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டல் மோஷன் சொல்லும் போப்போனா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்னென்ன சொல்கிறாங்க அப்புறம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ப்பா. செகண்ட் ஒன், the effect due to the rotation of earth and curvature of the earth is negligible. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தும் கர்வேச்சர் ஆஃப் எர்த்தும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் அங்கே கிடையாது, அதான் நெக்லிஜிபிள். தேர்ட் ஒன், the acceleration due to gravity is constant. Gயோட வேல்யூ கான்ஸ்டன்ட் in magnitude and direction at all the points of the motions of the projectile. acceleration due to gravityயோட வேல்யூ கான்ஸ்டன்ட்மா, அதுக்கப்புறம் எல்லா டைரக்ஷன்லேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரொஜெக்டில் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்ன டாபிக்னா, ப்ரொஜெக்டல் இன் ஏ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். கிடைமட்டமாக தூக்கி எறியப்படும் போது அந்த எரிபொருளோட இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதான் பார்த்தா ஃபஸ்ட் டாபிக். ஓகே, குட். டயக்ராம் வச்சு நம்ம பார்த்துக்கலாமா. இங்கே இருக்குது பாருங்களா,
டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருப்பா, இதில் 2 கொடுத்துருக்காங்கம்மா, எக்ஸ் ஒய். எக்ஸ்ன்னு சொல்லும்போது நான் ஹரிசாண்டல்மா, ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறது வெர்டிக்கல் பொசிஷன். இப்போ என்ன பண்ணால் ஒரு பாலை கன்சிடர் பண்ணுறாங்கம்மா, அந்த பாலோடைய இனிஷியல் வெலாசிட்டி யூ, அதாவது இந்த டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்களா. Oh my god. ஓகே குட். இப்போ ஓரளவுக்கு விசிபிளாக இருக்கும் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, யூன்றது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பால். அதுக்கப்புறம் ஹெச்ன்னு சொல்லும்போது போனால் ஹைட் ஆஃப் த டவர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பால் இங்கே இருக்க பாருங்களா, இந்த பாலை நம்ம என்ன பண்ணோம், ட்ரா பண்ணுறோமா, த்ரோ கூட பண்ண போடுறோம், ஜஸ்ட் லைக் த ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணால் இந்த பால் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் யூ வெலாசிட்டியில் வெர்டிக்கல் டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் என்ன பண்ணால் டவுன்வோர்டாக கீழே வருமா, கரெக்டுங்களா. ஸோ டவுன்வோர்டாக என்ன ஆகாது, கீழே வரும். இதுதான் ப்ராசஸ். அப்போ இது என்ன பண்ணால் அது மேக் பண்ணுற பாத்தோட வேல்யூ ஓபிஏ. ஓகேங்களா. ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்கம்மா, ஓபிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சொல்ல பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு இங்கே மேக் பண்ணுற டேரெக்ஷன் பாருங்களா, இங்கே 2 ஆக்சிஸ் இருக்குது பாருமா, ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று ஒய் ஆக்சிஸ். அப்போ என்ன பண்ணால் இது சூஸ் பண்ணுற பிளேன் சொல்ல பார்ப்போம்னா 2 டைமென்ஷன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்ல பார்ப்போம்னா அது இந்த பிளேனை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்குது. ஸோ அப்போ இது என்னென்னா 2 டைமென்ஷன்ஸ் மோஷன்ஸ்மா. இங்கே த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால், ஹரிசாண்டலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ்மா. அதே மாதிரி த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு சொல்லும்போது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஒய், இது நம்ம சொல்லணும். ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா வி கேன் அப்ளைங் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணால் பார்த்துருக்கோம் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்ளை பண்ணி ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதாம்மா இதனுடைய கரெக்ஷன்ஸ். ஃபஸ்ட் ப்ராசஸ் கவனிங்களா, motion along the horizontal directions. இங்கே கொடுத்துருக்காங்க பிறப்பா, பார்ட்டிக்கல் ஹேஸ் 0 acceleration along x direction. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிக்கலை டாப்பில் இதே ஒரு டவர்லேருந்து தான் கீழே த்ரோ பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணால் அது வேர்ட்டிக்கலாக தான் கீழே விழும். ஹரிசாண்டலில் அதனுடைய ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ என்ன தான், கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி ux ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். ஓகேங்களா. அடுத்து சொல்கிறாங்கம்மா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ். கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியுமா, என்ன சார் நம்மளுக்கு தெரியும், S equal to ut plus half at ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் ட்ராவலட், அதாவது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு uxt ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷனோட வேல்யூ நான் 0 சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 0 சொல்லும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஏவோட வேல்யூ 0. ஸோ ஏவோட வேல்யூ 0, ஏவோட வேல்யூ 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போனால் 0 எனி நம்பர் என்னது 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு uxt இந்த டேர்ம்மா முடிஞ்சிடுச்சுங்களா. அடுத்த ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வேர்ட்டிக்கல் டைரக்ஷன் செகண்ட் மோஷன்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். மோஷன்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கும்போது அங்கே இனிஷியல் வெலாசிட்டி uy ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம தூக்கி போடல, பாலை பிடிச்சிருக்கோம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ட்ரா பண்ணுறோம் ஒரு பொசிஷனில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது uy ஈக்குவல் டு 0. அங்கே ஆனால் ஆக்சலரேஷன் நடக்குது, மேலேருந்து கீழே வரும்போது போனால் பாசிட்டிவ் டைரக்ஷன், அதான் பண்ணால் கீழே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g, அதான் a ஈக்குவல் டு ப்ளஸ் g. அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணால் ஜின்னு எடுத்துக்கிட்டோமா. ஒய் ஆக்சிஸில் நம்ம எடுக்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், y ஈக்குவல் டு uyt ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். ஏக்கு பதில் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் g. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் yக்கு ya, தென் ஆஃப்டர் uyயோட வேல்யூ என்னது 0 என்ட்ரி நம்பர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/2 ஏக்கு பதில் g அப்ளை பண்ணியாச்சு. அப்போ 1/2 gt ஸ்கொயர். ஓகேங்களா, இது முடிஞ்சிடுச்சுமா. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே கவனிங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் 2.23லேருந்து நீ டி கண்டுபிடிமா. டீயோட வேல்யூ டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ். ஓகேங்களா, டீயோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் பை யூஎக்ஸ். ஓகேங்களா, இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்தாந்து டீயோட வேல்யூ எடுத்தாந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுமா. என்னது y ஈக்குவல் டு 1/2 gt ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருதுன்னா பாருங்களா, ஒய்க்கு ஒய்
1/2க்கு 1/2 ஜிக்கு ஜி டி ஸ்கொயர்டுக்கு பதில் நம்மளுக்கு தெரியும் டீயோட வேல்யூ என்னது x/ux. அப்போ டி ஸ்கொயர் என்னது x²/ux². முடிஞ்சிடுச்சிங்களா? இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். முடிஞ்சிச்சுங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்களா. இங்கே g/2ux² வேல்யூ அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா கேமா. ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம், இந்த டேர்மை நம்ம கேன்னு எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது y = kx². ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ணியாச்சுமா. நெக்ஸ்ட்டு அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட். இது ஒரு 2 மார்க் கொஷினில் கூட கேட்பாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாமா? ஒன்றுமே கிடையாது. நல்லா பாருங்களா. த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டல் டு கம்ப்ளீட் த ட்ரஜெக்டரி. அதாவது என்ன பண்ணுறா, ஒரு பாலை நான் த்ரோ பண்ணும்போது என்ன பண்ணால் அதனுடைய பாத்தை கவர் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் பீரியடை தான் நம்ம என்ன சொல்லலாம், டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்படிலாம் வேறு அல்டர்னேட்டிவ் வே என்ன கொடுத்துருக்காங்க பண்ணலாம். டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால்ட் அஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி த்ரோ பண்ணுறேன், அது ஒரு கிரவுண்டை ரீச் பண்ணுது. அதாவது பண்ணால் ஹிட் த கிரவுண்ட்ஸ். அப்போ நான் தூக்கி எரிஞ்ச இடத்துல இருந்து அது கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைம் டியூரேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அது முடிஞ்சிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களா. என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட் ப்ராசஸ் இந்த டயக்ராம் வச்சு பார்த்துக்கோங்களா. இங்கே இருக்க பாருங்க, ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஒரு டவர்மா, இது ஒரு டவர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டவரில் நம்ம என்ன பண்ணுறேன்னா ஹைட்டை நான் என்ன பண்ணேன் ஹெச்ன்னு சொல்லிட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹைட் ஹெச். ஓகேங்களா? டி டைமில் நான் என்ன பண்ணேன், ஒரு பாலை நான் என்ன பண்ணேன் ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணுறேம்மா. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே த்ரோ பண்ணுறேன். இது த்ரோ பண்ணும்போது அது என்ன பண்ணால் இந்த டைரெக்ஷனில் ஹாரிசான்டலில் எந்த வித மோஷன்ஸும் இருக்காது. அது என்ன பண்ணால் இந்த டைரெக்ஷனில் அது என்ன ஆகும், கீழே விழும். அதை பண்ணால் த பாத் ஆஃப் ஓபிஇ. ஸோ இப்படி விழும்போது 2 கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்கம்மா. வேர்ட்டிக்கலாக இப்படி கீழே விழுற டைம் டியூரேஷன்ஸோட வேல்யூ, தென் ஆஃப்டர் ஹரிசாண்டலாக இந்த டைரக்ஷனில் விழுற அந்த டைம் டியூரேஷன்ஸோட வேல்யூ ஆல்மோஸ்ட் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோமா. தட்ஸ் ஆல். இதான் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ பாருங்கள், நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்துடும் பாருங்களா. sy = uy t + 1/2 at². ஏன்னா வேர்ட்டிக்கல்ன்றதுனால நம்ம y ஆக்சிஸ் சூஸ் பண்ணிட்டோம். syயை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், ஹைட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா டீயோட வேல்யூ கேபிட்டல் டி. uy = 0. ஏன் சார் இங்கே uy = 0ன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்ன தான், அது 0. நம்ம பாலை ட்ராப் பண்ணுறோமா. ஸோ அப்ளை பண்ணும்போது uy-யோட வேல்யூ 0வா, அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல். ரிமைனிங் 1/2க்கு 1/2 ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம், ஜி ஸ்மால் டி ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் டி ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? எனக்கு டி தான் தேவை. அப்போ டி ஸ்கொயர்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிருங்க, டி கண்டுபிடிக்கும்போது அப்படின்னா √2h/g. ஓகேங்களா? அவ்வளோதாம்மா. இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கூட சொல்லலாம் பாருங்களா. கடைசியாக கூட சொல்லலாம், டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு த height and inversely proportional to the acceleration due to gravity அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லி முடிச்சுக்கலாம் அந்த இஷ்யூவில். அடுத்தது ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்ச்மா. இது ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. டயக்ராம் வச்சே சொல்லிடுறேன் பாருங்களா. ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கொஷின். ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட்மா. அதாவது என்ன பண்ணுறோன்னா, the horizontal distance covered by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground is called as horizontal range. சார் ஒன்றுமே புரியல சார். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களா. நான் இந்த டவர்லேருந்து தான் இங்கே இருக்குது, இதான் ஹைட்டு கரெக்டுங்களா. இதுக்கு நேராக நான் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன். அதனுடைய ஃபுட்டு தானே இது, இதாம்மா. ஓகேங்களா? இங்கேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் கவர் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நான் என்ன சொல்லணும்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோமா. வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ sx = ux + 1/2 at² டி விட்டாச்சு. எக்ஸ் பதில் நம்ம என்ன சொல்லலாம், ரேஞ்ச் நான் சொல்லிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. யூஎக்ஸ்க்கு பதில் u, a = 0. ஏன்னா ஆக்சலரேஷன்ஸ் அங்கே கிடையாது. அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா ஏவோட வேல்யூ 0. ரிமைனிங் யூஎக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன எழுதலாம், u எழுதலாம். தென் ஆஃப்டர் டிக்கு பதில் கேபிட்டல் டி. அப்போ அங்கே என்ன வரும் நம்மளுக்கு, sx = ut. முடிஞ்சிச்சுங்களா?
இந்த யூடி ஈக்குவேஷனில் நம்ம டீயோட வேல்யூ எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. அப்போ டீயோட வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி ஈக்குவல் டு √2h/g. ரேஞ்ச் அப்ளை பண்ணும்போது 6க்கு 6, யூவோட வேல்யூ யூ போட்டாச்சு, அடுத்து டீயோட வேல்யூ இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா, இங்கே ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். R is directly proportional to the height of the tower and inversely proportional to the acceleration due to gravity. Next, resultant velocity மா. ரிசல்டன் வெலாசிட்டின்னு சொல்லும்போது இங்கே என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம பார்த்த அந்த ஓபிஏ பாத்தில் பிஏ ரீச் ஆனோடனே பார்ட்டிக்கல் என்ன பண்ணால் தேர் ரிசல்டன் 2 காம்பனண்ட்ஸ், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு காம்பனண்ட்டாகவும் ஒய் ஆக்சிஸில் ஒரு காம்பனண்ட்டாகவும் பிரியுதுமா. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது ஒய் ஆக்சிஸ். ஸோ பிரியும் போது ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அலாங் த காம்பனண்ட் டி அலாங் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல். அதை அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக நம்ம பார்க்குறோமா. பார்க்கும்போது Vx = ux + axt, அதே சேம் ப்ராசஸ் தான். யூஎக்ஸோட வேல்யூ என்னது u, ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ என்னது 0. அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, Vx = u. ஸோ அடுத்தது அதே மாதிரி y ஆக்சிஸில் பார்க்குறோம். y காம்பனண்ட் சொல்லும்போது போனால் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் Vy = uy + ayt. ஓகேங்களா, uyoட வேல்யூ என்னது 0, ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இது கேன்சல் ஆகிடும். ayக்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம், g அப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகிடும், g ஆகிடும். அப்போ Vy = என்னது gt. அப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு, ஒன்று நம்மளுக்கு uy கிடச்சிச்சு, அது என்னது Vy. ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ரிசல்டன் பண்ணுறோமோ. ஸோ ஆட் பண்ணும்போது v vector = ui cap + gt j cap. ஓகேங்களா, ஸோ நம்ம மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது v = √v² x + vy². vயோட வேல்யூ உனக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணும்போது v² வேல்யூ u², தென் ஆஃப்டர் gt² வேல்யூ என்னது vy². ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, vயோட வேல்யூ கிடச்சிடுச்சுமா. அடுத்த டாபிக், ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டில் ஹிட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஸோ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோமா. ஒரு ப்ரொஜெக்டில் நம்ம என்ன பண்ணோம், ஹிட் பண்ணுறோம் ஆஃப்டர் இனிஷியலி த்ரோன் த ஹரிசாண்டல் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் த ஹைட் அட் டைம் t. அதுதான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்கிறோம். ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான், அதான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்டை ரீச் பண்ண எடுத்துக்கிற அந்த டைம் டியூரேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், டைம் ஆஃப் ஃப்ளைட்னு எடுத்துக்கிறோம். t = 2h/g நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி டரைவ் பண்ணியாச்சு. ஸோ அதை எதுவுமே விஒயில் சப்ஸ்டியூட் பண்ணால் Vy = என்னது gt, ஜிக்கு g, டீயோட வேல்யூ 2h/g. இதில் ஒரு g, நம்ம ஜியை எப்படி எழுதலாம்னா g = √g × g. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2g இருக்கிற மாதிரி எடுத்தா ஒரு √g கேன்சல் ஆகிடும், ஒரு √g கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு √g இருக்குது. ஸோ அப்போ அதனால் √2gh. ஸோ அப்ளை பண்ணுறாங்க v = அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் u²க்கு u², 2gக்கு 2gh. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல்மா. அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரொஜெக்டல் அண்டு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ்மா. முன்னாடி ஹரிசாண்டல் பார்த்தோம், இப்போ மேக்கிங் அண்ட் சம் ஆங்கிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் எஜெக்டட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் பைப் ஹெல்ட் obliquely, கேனன் ஃபயர்ட் இன் ஏ பேட்டில் கிரவுண்ட். ஓகேங்களாம்மா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டல் அண்டர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்மா. அடுத்தது சேம் ப்ராசஸ் தான். இங்கே என்ன பண்ணோம், அதே மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் ரிசல்டன் பண்ண நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ப்ராசஸ் சின்ன சின்ன விஷயம் அப்படி சொல்லி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறோமா. ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே கிராவிட்டி சொல்லும்போது போனால் எப்படி ஆக்ட்னு சொல்லும்போது போனால் இந்த சைடு ஆக்ட் ஆகும். கிராவிட்டி ஆக்டர்ஸ் டவுன்வர்ட், கரெக்டுங்களா, பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வேர்ட்டிக்கல் டைரக்ஷன் சொல்லும்போது போனால் அது எப்படி இருக்குது, கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ வேர்ட்டிக்கல் மோஷன் சொல்லும்போது போனால் இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒன்று முடிஞ்சிடுச்சுங்களா. அடுத்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ என்னது 0. ஏன்னு சொல்லும்போது போனால் நம்ம ப்ரொஜெக்டில் சொல்லும்போது போனால் ஒரு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இது மாதிரி தான் போகுது. அப்போ இங்கே மோஷன்ஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ 0. ஓகேங்களா, இந்த பாயிண்டெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்கம்மா, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்களா, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அப்ளை பண்ணும்போது போனால் Vx = ux + axt.
இங்கே ஒரு இங்கே ஒரு காம்பனண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. யூஎக்ஸுக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், யூ காஸ் தீட்டா. அதே மாதிரி யூஒய்க்கு பதில் நம்ம என்ன சொல்ல பண்ணலாம், சைன் தீட்டா அப்ளை பண்ணலாமா. ஏன்னா வேர்ட்டிக்கலுக்கு இதை பாருங்க, ஹரிசாண்டலுக்கு யூ காஸ் தீட்டா, வேர்ட்டிக்கலுக்கு யூ சைன் தீட்டா. நம்ம ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் பார்க்கும்போது யூ காஸ் தீட்டா, ஏவோட வேல்யூ 0, அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ யூஎக்ஸ் பதில் என்ன ஆகலாம், யூஎக்ஸ் காஸ் தீட்டா. ஒன்று முடிஞ்சிடுச்சிங்களா. அடுத்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது, ஃபார்முலா எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் 1/2 ஏஎக்ஸ்டி ஸ்கொயர்டு. ஏவோட வேல்யூ என்னது 0, அப்போ இது என்ன ஆகிடும், கேன்சல். ரிமைனிங் என்ன தான் இருக்குது, எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. யூஎக்ஸுக்கு பதில் என்னது யூ காஸ் தீட்டா, டீக்கு பதில் டி. அப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் வரும்னா, இங்கே இருக்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. இதுலேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்குமா. ஸோ டி தான் எனக்கு தேவை. அப்போ எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா ஒன்று முடிஞ்சிச்சிங்களா. ஸோ இதே மாதிரி y காம்பனண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ y காம்பனண்ட்டு கண்டுபிடிக்கும் போது போனால் vy ஈக்குவல் டு uy ப்ளஸ் ஏஒய்டி. இங்கே நல்லா கவனிச்சிக்கோங்களா. யூஒய்க்கு பதில் அதே மாதிரி யூ சைன் தீட்டா, ஏஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஏன் சார் இங்கே மைனஸ் ஜி, இங்கே பாருங்களா, இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். கிராவிட்டி எந்த சைடு ஆக்ட் ஆகுது, இந்த சைடு. அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குதுன்னா நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணிக்கிறோன்னா, மைனஸ் சைன். ஸோ vy ஈக்குவல் டு யூஒய்க்கு பதில் யூ சைன் தீட்டா இங்கே போட்டாச்சு. அடுத்து மைனஸுக்கு மைனஸ், தென் ஆஃப்டர் ஏஒய்க்கு பதில் ஏக்கு என்னது மைனஸ் ஜி, தென் ஆஃப்டர் டிக்கு டி. இந்த ஈக்குவேஷன் வந்து டிச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமா, வெர்டிக்கல் டைரெக்ஷனில் சேம் ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறீங்க. இதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ எஸ்ஒய் ஈக்குவல் டு யூஒய் டி ப்ளஸ் 1/2 ஏஒய் டி ஸ்கொயர். எஸ்ஒய்க்கு பதில் ஒய், யூஒய்க்கு பதில் யூ சைன் தீட்டா, ஏஎக்ஸுக்கு பதில் மைனஸ் ஜி. அங்கே ஏஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களாம்மா, அது ஏஎக்ஸ் கிடையாது, ஏஒய் இந்த இடமா. ஓகேங்களா. அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டீயோட வேல்யூ எடுத்து அந்த இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். 1 பாருங்களா, யூ சைன் தீட்டா அப்படியே வந்துருச்சு. டீக்கு பதில் எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா, தென் ஆஃப்டர் மைனஸ் 1/2க்கு 1/2 ஜிக்கு ஜி, டி ஸ்கொயருக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா. முடிஞ்சிடுச்சிங்களா. தட்ஸ் ஆல். அடுத்து நல்லா கவனிச்சிக்கோங்கம்மா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. ஹரிசாண்டல் ரேஞ்சில் கண்டுபிடிக்கிறீங்க, வெர்டிக்கல் ரேஞ்சில் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா இதில் 3 காம்பனண்ட்மா, 2 மார்க் கொஷின், தென் ஆஃப்டர் கால்குலேஷன்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். மேக்ஸிமம் ஹைட்னா என்ன, ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன அப்படின்னு இதை 3த்தையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஈஸி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறோமா. The maximum vertical distance traveled by the projectile during its journey is called as maximum height. அதாவது என்னென்னா, இப்படி வச்சுக்கோங்களா, இப்படி இருக்குது, இப்படி நான் த்ரோ பண்ணுறேன். இப்படி த்ரோ பண்ணும்போது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஹைட் ஜேர்னி ஆகும்போது. அப்போ இதான் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் ஹைட். ஸோ இப்போ நான் இதை கண்டுபிடிக்க போகிறோமா. இதை கண்டுபிடிக்கும்போது நல்லா கவனிச்சிக்கோங்களா. இல்லை பார்ட்டிக்கல் என்ன ஆகுனா மேலே போகுமா. மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சலரேஷன் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இந்த ரீஜனில் போனோடனே இங்கே என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்கேன்ட்டு அதுக்கப்புறமா அது என்ன ஆகும், பார்ட்டிக்கல் கீழே வர ஆரம்பிக்கும். டிக்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இந்த இடத்துல 0 ரேஞ்ச் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே அப்ளை பண்ணுறீங்க. என்ன அப்ளை பண்ணுறீங்க, v² y ஈக்குவல் டு u² y பை 2ay. ஸோ என்னென்ன வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் யூஒயோட வேல்யூ, ஏஒயோட வேல்யூ, தென் ஆஃப்டர் எஸ்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ண நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் விச் மீன்ஸ் h max ஈக்குவல் டு u² sin square theta பை 2g. இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குமா. முடிஞ்சிச்சிங்களா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்ப்பா. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. total time taken by the projectile from the point of the projection till hits the horizontal plane. நம்ம தூக்கி எறிகிற இடத்துக்கும் அது எங்கே போய் ஹிட் ஆகுது அந்த இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் தான், அதுதான் நம்ம என்ன பண்ணோம் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோமா. ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது இதை எடுத்துக்கிறோம், அப்ளை பண்ணுற வேல்யூ அப்ளை பண்ணால் வி கெட் த வேல்யூ ஆஃப் டைம் ஆஃப் ஃப்ளைட் TF ஈக்குவல் டு என்னது 2u sin theta பை g. ஹரிசாண்டல் ரேஞ்ச் அடுத்துமா, அவ்வளோதாம்மா ஃபைனல். ஹரிசாண்டல் ரேஞ்சு நான் சொல்லிட்டேன். எப்படி சார் சொல்லியிருக்கீங்க சொல்லும்போது அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி த்ரோ பண்ணுறோம்,
இந்த ரெண்டு ரீஜன், இந்த டிஸ்டன்ஸுக்கும் இடைப்பட்ட ரீஜன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் ரேஞ்ச். The maximum horizontal distance between the point of projection and point of horizontal plane where the projectile hits the ground is called as horizontal range. So horizontal range க்கு நம்மளுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்முலா அது இருக்குது பாருங்களா, horizontal range equal to horizontal component of the velocity into time of flight. horizontal component of velocity என்ன நம்மளுக்கு தெரியும், u cos theta. time of flight ஃபார்முலா கண்டுபிடிச்ச எப்போ தான் இது 2u into sin theta into g. இதை மல்டிப்ளை பண்ணால் u ஸ்கொயர்ட் ஆகிடும். என்ன ஆகிடும்னா u ஸ்கொயர்ட் ஆகிடும். cos theta sin theta இருக்குது. ஃபார் அவர் கன்வீனியன்ட் நம்ம என்ன பண்ணால் இப்படி அல்டர்னேட்டிவ் பண்ணி எழுதணுமா, இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 2 sin theta cos theta பதில் நம்ம என்ன எழுதலாம்னா sin 2 theta. அப்போ ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்னென்னா r equal to u square sin 2 theta by g. இந்த ஃபார்முலாம்மா முடிஞ்சிடுச்சுங்களா. அடுத்தது இதை அப்படியே கொண்டு போய் இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருதுன்னா, இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்லலாம் பாருங்களா, the range is directly proportional to the initial velocity. கரெக்டுங்களா. அதுக்கப்புறமா the range is இங்கே பாருங்கள், the range is directly proportional to the initial velocity. அதுக்கப்புறமா the range is directly proportional to the angle of projection, அதாவது தீட்டாவோட வேல்யூமா. அடுத்த ப்ராசஸ் the range is inversely proportionality to the, இது ரெண்டும் directly proportionality. எது இது, யூவும் தீட்டாவும் directly proportionality. ஆறு inversely proportionality to g, acceleration due to gravity அப்படி சொல்கிறாங்கம்மா. அடுத்த டாபிக் இது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ணால் மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக sin 2 thetaவோட வேல்யூ நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா whereas 1 கன்சிடர் பண்ணிக்கலாமா. ஸோ அப்ளை பண்ணுறோம் 2 theta ஈக்குவல் டு என்னது π/2 90 டிகிரி ஆங்கிளோட வேல்யூ. அப்போ இதை அப்ளை பண்ணும்போது தீட்டாவோட வேல்யூ θ ஈக்குவல் டு π/2, இந்த 2 வந்துட்டு கொண்டு போனால் மல்டிப்ளைட் ஆகும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது π/4. அப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம், ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அதனுடைய ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆங்கிளோட வேல்யூ 45 டிகிரி. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிடும் ரேஞ்சோட வேல்யூ என்னது u²/g. அவ்வளோதாம்மா. இதான் ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ். நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுலேருந்து உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னு நான் சொல்ல போனால் நம்மளுக்கு தேவையான விஷயம் டயக்ராமை பார்த்துக்கோங்க. டயக்ராமை பார்க்கும்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணும்போது ux = u cos theta. வேர்ட்டிக்கலை யூஸ் பண்ணும்போது uy = அந்த u sin theta. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷனோட வேல்யூ a = என்னது 0. ஏன்னா இங்கே எந்த வித ஆக்சலரேஷனும் நடக்கலை. இங்கே வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ whereas a = -g. ஏன் சார் நீங்கள் -gன்னு சொல்கிறீங்கன்னா பார்ட்டிக்கல் மேலே போக 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 என்னன்னா டைம் பீரியட் டெப்பெண்ட் பண்ணி அந்த ஆக்சலரேஷன்ஸோட வேல்யூ என்னது டிக்ரீஸ் ஆகும். ஸோ வேர்ட்டிக்கல் காம்பனண்ட்டோட ஏவோட வேல்யூ -g. இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா மைண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் 1/1 எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போகுது, எக்ஸ் ஆக்சிஸில் அது மேக் பண்ணுற டிஸ்டன்ஸோட வேல்யூ, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இதை அப்ளை பண்ணாலுமே இந்த கொஷின்ஸ் முடிஞ்சிட்டோமா. தட்ஸ் ஆல். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்.